நம்ம எல்லாருமே குழந்தையில இருந்து ஒரு முறையாச்சு மலைப்பகுதிகளுக்கு போயிருப்போம். ஆனா எப்பயாச்சு ஏன் மலைப்பகுதி மட்டும் குளிரா இருக்குன்னு வச்சிருக்கீங்களா? வாங்க இதுக்கான காரணத்தை பார்க்கலாம். நம்மள நிறைய பேரு வெப்பநிலை மாற்றத்துக்கு சூரியன் மட்டுமே முக்கியமான காரணம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுதான் கிடையாது. வெப்பநிலை மாற்றத்துக்கு முதன்மையான காரணம் நம்ம வளிமண்டலத்துல இருக்க காற்று. ஆமாங்க, நம்மளை சுற்றி உள்ள காற்று நிறைய வகையான வாயுக்களால ஆனது. இதுல குறிப்பா கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்ற கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் வெப்பநிலை மாற்றத்துக்கு மிக முக்கியமாக அமைகிறது. ஆங்கிலத்துல கார்பன் டை ஆக்சைடு, தமிழ்ல கரிவளி அப்படின்னு சொல்ற வாயுவும், அப்புறம் மீத்தேன், நீர் ஆவி நிலையிலும் போன்ற வாயுக்கள் வெப்பநிலை மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமா அமையுது. இந்த வாயுக்கள் எல்லாமே சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை தக்க வச்சுக்கும். இதனாலதான் வெப்பநிலை அதிகரிக்குது. இப்போ அடுத்து நம்ம கேள்விக்கு வருவோம். சரி, இதெல்லாம் சரி, நம்ம ஏன் உயரமா போக போக வெப்பநிலை குறைஞ்சிட்டே வருது? நியாயப்படி பார்த்தா நம்ம உயரமா போக போக சூரியனுக்கு நெருக்கமா போகும். அப்ப வெப்பநிலை அதிகரிச்சு தானே போகும், ஏன் குறையுது? இந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்களும் மேல உயரம் கூட கூட குறைஞ்சிட்டே வரும். இந்த காரணம் தான் நம்ம வெப்பநிலை குறையறதுக்கு மிக முக்கியமான காரணம். இதனால அந்த வாயுக்களால கம்மியான அளவு மட்டும்தான் வெப்பத்தை தக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உயரம் கூட கூட அழுத்தமும் நெருக்கமும் குறையும். இயற்பியல் விதிப்படி அழுத்தம் குறைஞ்சா வெப்பநிலையும் குறையும். இப்போ அழுத்தம் குறையறதுனால வாயுக்கள் விரிவடைகிறது. ஒரு வாயுக்கும் இன்னொரு வாயுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரிக்குது. அதனால போதுமான வெப்பத்தை தக்க வச்சுக்க முடியாது. இந்த செயலை ஆங்கிலத்துல ஹீட் ட்ராப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வெப்ப பொறிமுறைன்னு சொல்றாங்க. ஒரு கேள்வியோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்றதுக்கு தமிழ்ல மொழியாக்கம் செய்யுங்க.